வியாழக்கிழமை இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துடலாமா? நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பூ வச்சு தான் இன்னைக்கு கூட்டு செய்ய போகிறோம். இதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுள் தம்பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சுத்தம் செஞ்சு வச்சிருக்க வாழைப்பூவை இதோட சேர்த்து ஒரு 2 கிளறி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டும் சம அளவு எடுத்து நல்லா ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். அந்த மசிச்ச அந்த பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் இது நல்லா பேஸ்ட் போல அரைச்சு சேர்த்துருங்க. கடைசியா பெருஞ்சீரகத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கினா சும்மா கம அருமையான வாழைப்பூ கூட்டு ரெடி. சுட சுட சாதத்தோட கொஞ்சமா நெய் விட்டு அப்பளம் வச்சு நல்லா சூடான வடையை வச்சு சாப்பிடும்போது சும்மா வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.